அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோழினூர் ஏரிங்க. இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா கழிவுநீர் வந்து கலக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு காந்தம் கட்சி சார்பில் நாங்கள் வந்து இந்த ஏரியை பார்வையிட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா தெரியுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நகராட்சியிலேருந்து வர கழிவுநீர் ஃபுல்லாக இங்கே நன்னீர் இருக்கிற இடத்துல வந்து பாயுதுங்க. இதை வந்து உடனே அரசை வந்து தடுத்து இதை வந்து அந்த தண்ணியை தடுத்து நிறுத்தி வேறு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து முடிவு பண்ணணும். அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன பண்ணுதுன்னு தெரியலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய நிலம், இந்த நிலம் பார்த்திங்கன்னா பல ஏக்கர் நிலம் இருக்குது, விளைநிலங்கள். இந்த நிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிவுநீர் பாசனத்தினால நிலம்லாம் வந்து கெட்டு போகுது. அப்போ என்ன பண்ணணும், இந்த அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. உடனடியாக இது மேலே வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த நாம் தமிழ் கட்சி சார்பில் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். உடனடியாக இந்த ஏரியில் இந்த கழிவுநீர் வரதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கையை அதிகாரிகள் செய்யணும்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. அதே மாதிரி இந்த சுற்று வட்டாரத்தில் 2000 மக்கள்கள் வசிக்கிறார்கள். அவங்க வந்து 2000 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இங்கே வந்து பக்கத்தில் ஒரு மீன் கழிவு ஒரு வணிகம் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கழிவும் அந்த மீன் கழிவுக்குள்ள அங்கே அது திறக்கும்போது ஒரு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதுக்கு ஒரு சுற்றுக்கரிப்பு ஆலை உருவாக்குனாங்க. அந்த சுற்றுக்கரிப்பு ஆலையே அது அங்கே நிறுவவே இல்லை. அந்த தண்ணியை அந்த வாய்க்கால் வழியாக தான் விட்டுறாங்க. அந்த கோழிநூறான் வாய்க்கால் வழியாக கழுவி விட்டதுனால இங்கே இருக்கிற மக்களுடைய குடிக்கிற தண்ணி வந்து பாதிக்குது, விவசாய நிலத்தை பாதிக்குது. அவங்க அன்றாடம் வசிக்கக்கூடிய மக்கள் போகிற 2000 பேர் போகிற வழி இது. கோழிநூருக்கு நகரத்துக்கு வரணும், இங்கேருந்து அண்டாண்ட அனிசம்பாளையம் போகணும், அதை விட்டு மெயின் ரோட்டுக்கு அண்டாண்ட மேல்பாதி ரோட்டுக்கு போகணும். அது எல்லாம் மக்கள் வரக்கூடிய போகக்கூடிய இடம். இது வந்து மக்களை பாதிக்குது. இப்போ ஒரு விவசாயி போனார், 2 ஏக்கர் உள்ள வச்சிருக்காரு. 2 நாள் தான் நடந்தால் என் காலெல்லாம் சளி ஆகி போச்சு. அவர் வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்காரு. அவர் காலை நாங்களே பார்த்தோம், அப்படியே சளியாக இருக்குது. அந்த மீன் கழிவுகள் தான் இதில் முக்கியமாக வந்து கலக்குது. நகராட்சியினுடைய விடுற தண்ணி வந்து இந்த மக்கள் வந்து பாதிக்குது. இது வந்து முக்கிய தீர்வு எடுக்கணும். கலெக்டரும் நகராட்சி ஆணையரும் இதுக்கு தகுந்த முடிவு எடுக்கணும். இது வந்து நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம். இது வந்து நாங்கள் மக்களை திரட்டி ஒரு 2000 பேருக்கு திரட்டி நாங்கள் சாலை மறியலில் இறங்கிடுவோம். இது வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக இதை நாங்கள் வந்து அந்த மக்களுக்கு இல்லை. இது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் காகுப்பா ஏரியில் வந்து இந்த சுற்றுக்கழிவு நீரை விட்டாங்க. இது கொஞ்ச நாளைக்கு தான் வருவோம், நாங்கள் நிறுத்திடுவோம். நாங்கள் இப்போ சுத்தமாக அந்த ஏரி அழிஞ்சு போச்சு. அந்த காகுப்பா ஏரியா இல்லை. அங்கே சுற்றி அங்கே போனால் வெறும் துருநாட்டம் தான் வீசுது அந்த இடத்துல. நாங்கள் இதே மாதிரி இந்த சுற்றுக்கழிவு ஆலை வச்சு நாங்கள் எடுத்துறோம்னு சொன்னாங்க, ஆனால் செய்யலை. ஆனால் இப்போ இருக்கிற கலெக்டர் வந்து நல்லா செய்கிறாரு. அதனால நாங்கள் இப்போ இதை கலெக்டருக்கு நாங்கள் இது ஒரு கட்டளையை வைக்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இது இந்த ஏரியை சுற்றி பல ஏக்கர் இருக்குது. இந்த பல ஏக்கருக்கு நீர் ஆதாரம் வந்து இந்த ஏரி தான். இந்த ஏரியிலேருந்து தான் மழைநீர் தேங்கி அடுத்த இடத்துக்கு போய் விவசாயம் நல்லா பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக பாருங்கள், கரும்பு தென்னை எல்லாம் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நகராட்சியிலேருந்து இந்த தண்ணியை வந்து இந்த ஏரியிலேருந்து கலக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ இடம் இருக்குது. ஒரு கழிவு நீரை வந்து ஒரு ஏரியில் கலக்கிறேன்னா அது என்ன அர்த்தம்? அது இது மக்கள் பயன்பாடுறதுக்கு உள்ள ஏரியா? இது என்னது? இது சாக்கடை குட்டை? அது இது ஒரு அதிகாரிகளுக்கு தெரியுது இல்லை? இது பாருங்க, இது வந்து விழுப்புரம் நகராட்சியிலேருந்து வர கழிவுநீர்கள். இது வந்து இப்போ விழுப்புரம் மீன் மார்க்கெட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு எவ்வளவு இடைஞ்சலாக, எவ்வளவு கழிவுநீர், எவ்வளவு ரோடு வசதி இல்லாமல் எவ்வளோ வந்து கொடுமையாக இருக்கு பாருங்கள். இதில் தான் இந்த மக்கள் தினந்தோறும் வந்து வசிக்கிறாங்க, மீன் வாங்கிட்டு போகிறாங்க. இதை வந்து உடனடியாக இந்த அதிகாரியை சுகாதாரத்துறையை வந்து சீக்கிரமாக இதை சரி பண்ணணுன்ட்டு நாங்கள் நாம் தமிழ் கட்சி சார்பில் கேட்டுக்கிறோம். இதுக்குண்டான நிரந்தர தீர்வு என்னன்னு சொல்லிட்டு பார்த்து இந்த அதிகாரிகள் வந்து இதை சரி பண்ணி தரணும். நீங்கள் பாருங்கள், எவ்வளவு தண்ணி தேங்கி நிற்குது. இன்னும் இதை ஃபுல்லாகவே ஒரு ஏரியா லைனாக வந்து ஒரு ஏரியா இந்த கழிவு நீரை விட்டு ஒரு ஏரியும் மாசுபடைய வச்சு மாசடைஞ்சிக்கிட்டே வருதுங்க. அந்த ஏரி மாசடைஞ்சோம்னா இன்னொரு ஏரிக்கு விடுறாங்க, அந்த ஏரி மாசடைஞ்சோம்னா இன்னொரு ஏரிக்கு விடுறாங்க. இதேமாதிரி பல ஏரியா விவசாயத்துலேருந்து ஆடு மாடுகள் தண்ணி குடிக்க முடியாமல் நிலத்தடி நீர் பாதித்து அனைத்துமே இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குதுங்க. அதனால் இதை உடனடியாக இந்த அரசு கவனத்தில் எடுத்து இந்த அதிகாரிங்க விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் உடனடியாக இதுக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுத்து இந்த கழிவு நீர் வந்து உடனடியாக தடுத்து நிறுத்துறதுக்கான அனைத்து வழிகளும் செய்யணுன்ட்டு நாங்கள் நாம் தமிழ் கட்சி சார்பில் கேட்டுக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக இந்த மாதிரி கழிவு நீர் போய்கிட்டே இருக்குதுங்க. இதை பாருங்கள், ஏற்கனவே இப்போ வந்து கோழினூர் ஏரியில் போயிட்டு இருந்ததை இப்போ அடைச்சிருக்காங்க. அடைச்சதுனால இப்போது இங்கே தேங்கி இருக்குது, இங்கே அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே அடைச்சிட்டனால இந்த கழிவுநீர் மறுபடியும் எங்கே போகும்? மறுபடியும் தேங்கி மறுபடியும் மக்களுடைய வீட்டு பகுதிக்கு தான் போகும். அது வந்து அந்த மக்களுக்கும் பாதிப்பு தானே. அப்போ ஒட்டுமொத்தமாக இதுக்கான நிரந்தர தீர்வு என்னன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த அரசு அதிகாரிகள் வந்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த சாக்கடையை சரி பண்ணி தரணும். மேற்கொண்டு இந்த குடியிருப்பு வாரியம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி அவங்கவுங்க வீட்டு கழிவு நீருக்குன்னு ஒரு தொட்டி கட்டி அவங்கவுங்க வீட்டிலேயே அதை சேமித்து வச்சு
அதை வந்து குறிப்பிட்ட ரொம்பும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 10 உரை இருக்குன்னா அந்த 10 உரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த கழிவுநீர் ரொம்பறதுக்கு எப்படி ஒரு 4-5 வருஷம் ஆகும். அப்போ ஒவ்வொரு வீட்லையும் இந்த மாதிரி சேமிக்கும் போது நிரந்தரமாக ஒரு கழிவுநீர் ஓடையை தடுக்கலாம். நம்ம அதுக்குண்டான நடவடிக்கையும் இந்த சுகாதாரத்துறை வந்து ஏற்பாடு பண்ணி தரணும். அதே போல் சட்டப்படி வந்து வீடுங்களில் வீடு கட்டுறவங்க கழிவுநீர் தொட்டி உரை இறக்கி தான் அந்த வீட்டை வந்து கட்டணும்னு சொல்லிட்டு மக்களும் வந்து விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு இந்த சுகாதாரத்துறை வந்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைனா இந்த ஊர் இல்லை உலகமே சாக்கடையாக தான் இருக்கும். அதனால் இந்த சாக்கடையை எப்படி ரோட்டில் விடாமல் எப்படி வந்து வீடுங்களுக்கு அதை சேமித்து அதுக்கப்புறமா அதை வந்து செப்டி டேங்கில் கொடுத்து அதை ஒரு இன்னொருத்தில் போய் கடத்துகிற மாதிரி செஞ்சால் தான் இந்த நிரந்தரமாக இந்த சாக்கடை வாய்க்காலை வந்து நிறுத்துறதுக்கான வழி. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் வடிகால் வாய்க்காங்க. இது வந்து கழிவுநீர் வடிகால் வாய்க்காவை மக்கள் வந்து மாற்றிட்டாங்க. இந்த அதிகாரிகளும் அதை கண்டுக்கல, இந்த சுகாதாரத்துறையும் அதை கண்டுக்கல. இதை வந்து கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுத்து இந்த மழைநீர் வாய்க்காலை மட்டும் வைங்க, கழிவுநீர் வாய்க்காலாகாமல் இந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து இந்த வாய்க்காலை சரி பண்ணி அனைவரும் இந்த இடத்த காப்பாற்றி தரணும்னு இந்த அதிகாரிகிட்ட நாம் தமிழ் கட்சி சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.